ஓம் கம் கணபதியே நமக. ஆஷோ இந்து சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 கன்னி ராசி நேயர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பரிகார வழிமுறைகள் என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம். சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா வரலாற்றுக்காரர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு இதுவரை 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து தொழில், வேலை, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தாரு. வழக்குலலாம் நல்ல வெற்றியை கொடுத்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குரோதி தமிழ் வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 PM திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு, அதாவது மீன ராசியில் முதல் நட்சத்திர பாதமான புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு சனிக்கிழமை இரவு 9:44 PM பிரவேசிக்கிறார். அதனால் இந்த கன்னிராசி நேயர்களான உத்திர நட்சத்திரம் 2, 3, 4, அஸ்தம் மற்றும் சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் மற்றும் நடைமுறை பரிகார வழிமுறைகள் என்ன என்பதான் பார்க்க போகிறோம். கன்னிராசி நேயர்கள் எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வளைந்து கொடுக்கும் தன்மை உள்ளவங்களா இருப்பீங்க. முக்கியமாக நகைச்சுவையில் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. வியாபார திறமை நல்லா சிறப்பாகவே இருக்கும். வேலை தொழிலில் அதிகம் ஆர்வம் காட்டுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசி உங்கள் ராசி ஒரு உபயராசி என்பதால் எல்லோருக்கும் உபயோகமாகவே இருப்பீங்க. முக்கியமாக வெகுளித்தனமாகவும் இருப்பீங்க, புத்திசாலித்தனமாகவும் இருப்பீங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பேச்சு, எழுத்து, கலையார்வம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இது நாள் வரைக்கும் 6ல் இருந்த சனி 7ல் வருது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்து கோச்சார சனிக்கு பேர் கண்டக சனின்னு பேர். இந்த கண்டக சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியை நோக்கிறதுனால உங்கள் உடல்நலம்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கவனமுடன் இருக்கணும். உடல்நலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை தொடர்பு கொள்றதுனால தாப்பனார் உடல்நலனையும் அக்கறை செலுத்தணும். தாப்பனார் சொத்துக்களில் வில்லங்க வேறாங்களில் கொஞ்சம் தலையிடாமல் இருப்பது சிறப்பு. அதாவது வெளியூர், வெளிநாட்டு போகிறவங்க முயற்சியில் கொஞ்சம் தாமதமாகலாம். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கும்போது நிலம், வீடு, வாகனம், தாயார் உடல்நலன்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கல்வி வேலையில் கொஞ்சம் கவனம் எஃபோர்ட் போட்டு வேலை செய்யணும். இவங்க கல்வியை நல்லா ஏற்கனவே நல்லா படிப்பீங்க. உங்களுக்கே ஒரு சர்க்கிள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மேற்படிப்பு. 4ஆம் இடங்கிறது மேற்படிப்பு. அதனால் என்னென்ன சொன்னேன் அப்படின்னா தாய் தந்தையர் உடல்நலனில் எச்சரிக்கையாக இருக்கணும். கன்னிராசி நேயர்களின் தாய் தந்தையர் முக்கியமாக கன்னிராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது உத்திரா 2, 3, 4, அஸ்தம், சித்திரை 1, 2ல் பிறந்த நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. உடல்நல மேலும் அக்கறை செலுத்துங்க. மேலும் இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு 7ல் வர்றது கண்டக சனி. கண்ட சனினா கண்டம், விபத்து அப்படின்னு நினைக்க வேணாம். உடல்நலம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. திருமணம் ஆனவங்க கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அந்யோன்யமாக இருந்துக்குங்க. சண்டை வருதுன்னு நினைக்க வேணாம். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. பரிகார வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காக்கைக்கு உணவிடலாம். முக்கியமாக கால் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யலாம். ஏழை எளியவர்களுக்கும் முதியோர் இல்லத்துக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யலாம். இதனால கன்னிராசி நேயர்களுக்கு சனி என்னதான் போய் அதிகமான எஃபோர்ட்டை போட்டு கடுமையாக உழைச்சி நேர்மையாக இருந்தீங்கன்னா பெரிய அளவு உங்களுக்கு உடல் பாதையில் பெரிய அளவு தாக்கத்தை இந்த சனி பகவான் கொடுக்க மாட்டார். இது வரைக்கும் நம்ம கன்னிராசி நேயர்களுக்கான 2025, 27 2.5 வருஷத்துல எந்த மாதிரியான பலன்கள் நடைபெறும், பரிகார வழிமுறைகள் என்ன என்பதை பார்த்தோம். ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் சென்னையில் இருக்கிறது. நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வாயிலாகவோ ஜோதிட பயிற்சி பெற்று ஜோதிடராகன்னு நினைக்கிற ஜோதிட அன்பர்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். மேலும் உங்கள் ஜாதக பலனை வீட்டில் இருந்தவரே தெளிவான முறையில் பலன்கள் மற்றும் பரிகார ஆலோசனைகளை பெற விரும்பும் ஜோதிட அன்பர்கள் www.astromoon.in வெப்சைட்டில் போய் பாருங்கள். எல்லா விவரங்களும் இருக்கும். தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை 12 ராசி நேயர்கள் மற்றும் 27 நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வாழ்க நவகிரகங்கள்.